ஓகே, நம்ம பை சார்ட் டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லேட்டா வந்து உங்களுக்காக நான் திருப்பி சொல்றேன். பை சார்ட் அப்படிங்கிறது டேட்டா இன்டர்பிரேஷன்ல வரக்கூடிய ஒரு டாபிக். இந்த மாதிரி சர்க்கிள்ல உங்களுக்கு வந்து செக்டார்ஸா பிரிச்சு டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அது பர்சன்டேஜ்ல இருக்கலாம், இல்லைன்னா டிகிரி வேல்யூஸ்ல இருக்கலாம். ஆங்கிள் 30 டிகிரி, 100 டிகிரி, இந்த மாதிரி டிகிரி வேல்யூஸ்ல இருக்கலாம். இங்க வந்து டைட்டில் ஒன்று இருக்கும். அது என்னன்னா, அந்த பை சார்ட்ல எதை பத்தின டீடைல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது டைட்டில்ல சொல்லுவாங்க. இதுல வந்து எக்ஸ்பென்சஸ் ஆஃப் எ ஃபேமிலி ஆஃப் மந்த்லி இன்கம் ருபீஸ் 50,000. ஒரு குடும்பத்தோட மாத வருமானம் 50,000 ரூபாய். அதுல செலவுகளோட விவரம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு செலவு பண்ணாங்கங்கிற பர்சன்டேஜ். அதர்ஸ் 10%, டிரான்ஸ்போர்ட்க்கு 15%, ஃபுட்டு 20%, எஜுகேஷன், ரெண்ட். இப்போ இதுல வந்து எதுக்கு ரொம்ப அதிகமான செலவு போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு. ஓகேயா, அதுக்கப்புறம் உள்ள செலவுனா எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஃபுட், இந்த மாதிரி இருக்கா. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு மாடலா இப்ப நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் மாடல் வந்து இப்ப நான் எழுதிக்கிறேன். வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஃபார் ரெண்ட். ரெண்ட்டுக்கு மட்டும் எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுல ரெண்டோட பர்சன்டேஜ் வந்து 30 இருக்கா, அதை அவங்க சொல்லியிருக்கிற அமௌண்ட் டைட்டில்ல ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்ல நீங்க 30% கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அப்ப இந்த 30%க்கு வந்து 50,000 இன்டூ 30/100 வரும். இதை கேன்சல் பண்ணா 15,000 ரூபாய் வரும். ஓகேவா, இதான் நம்மளோட ஆன்சர். இதே மாதிரி அதர்ஸ்னு கேட்டா எப்படி ஸ்டெப் எழுதுவீங்க? இதர செலவு எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டா ஸ்டெப் எப்படி எழுதுவீங்க? 50,000 இன்டூ 10/100. புரியுதா? என்ன கேக்குறாங்களோ அதோட பர்சன்டேஜ 50,000 கூட மல்டிப்ளை பண்ணா போதும், ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்ப இது ஒரு மாடல் கொஸ்டின். இது டைரக்டா போடக்கூடிய கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் what is the amount of expenses for others and transport together? Others and transport together. இதர செலவு மற்றும் போக்குவரத்து இரண்டுக்கும் செலவு செய்யப்பட்ட மொத்த தொகை என்ன? இது அடுத்த கொஸ்டின். அதாவது அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஃபார் அதர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டுகெதர். அதர்ஸ்க்கான செலவும் சொல்லணும், டிரான்ஸ்போர்ட்கான செலவும் சேர்த்து சொல்லணும், மொத்தமா சொல்லணும் சொல்லியிருக்காங்க. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதர்ஸை கண்டுபிடிச்சு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சு அப்புறம் ரெண்டையும் கூட்டலாமா? அதை விட இன்னொரு ஸ்டெப் ஈஸியா போடலாம். எப்படி? பர்சன்டேஜ் ஆட் பண்ணிட்டு 50,000த்துல என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சா வந்துடும். அப்படிதானே? இப்ப அதர்ஸ்க்கும் பர்சன்டேஜ் ஆட் பண்ணுங்க. எவ்வளோ? அதர்ஸ்க்கான பர்சன்டேஜ் வந்து 10%. ஓகேயா, டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துக்கான பர்சன்டேஜ் என்ன? 15%. இந்த ரெண்டையும் கூட்டுனா எவ்வளவு வருது? 25%. அப்ப நீங்க ஸ்டெப் என்ன போடணும்? 50,000த்துல 25% எடுங்க. அதான் நம்மளோட ஆன்சர். இல்ல 2 0 கட் பண்ணிடலாம். இப்ப 25 × 500 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12,500. ஓகேயா,
ஆன்சர் வந்து 12,500. ஸோ இந்த மாதிரி நாம வந்து ரெண்டு இதுக்கு சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப டுகெதர் அப்படின்னா இரண்டுக்கும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு பர்சன்டேஜ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், வேல்யூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது மாடல் என்ன சொல்லியிருக்கேன்னா டுகெதர்னு சொன்னா தனித்தனியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணாதீங்க, பர்சன்டேஜ் ஆட் பண்ணி டோட்டலா கண்டுபிடிங்க. ஓகேவா? அடுத்தது போலாமா? இது எழுதியாச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நிறைய மாடல் இருக்கு, கவனமா கவனிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் ஈஸி நான் சொல்றது. இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் வந்து நல்லா கவனிச்சாதான் புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரேஷியோ எடுக்க போறோம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பென்சஸ்? வாட் இஸ் த ரேட் amount of expenses for food and education respectively? For food and education. உணவு மற்றும் கல்விக்காக செலவு செய்யப்பட்ட தொகைகளின் விகிதம் என்ன? Respectively. ஸோ இதுல எதுக்கெல்லாம் வந்து ரேஷியோ எடுக்க சொல்லியிருக்காங்க? ஃபுட்டு அண்ட் எஜுகேஷன், உணவு மற்றும் கல்வி. இப்ப இதுல ரெஸ்பெக்டிவ்லினா ஆர்டரா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் உணவு. இப்ப நீங்க உணவுக்கான பர்சன்டேஜ் என்ன அதை சொல்லுங்க. ஃபுட்டுக்கான பர்சன்டேஜ் என்ன? 20. அதுக்கப்புறம் அடுத்தது என்னது? எஜுகேஷன். ஸோ நீங்க பர்சன்டேஜுக்கு ரேஷியோ எடுத்தா போதும், அமௌண்ட் எல்லாம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஃபுட்டுக்குடைய பர்சன்டேஜ் என்ன? 20:, எஜுகேஷன் கூட பர்சன்டேஜ் என்ன? 25. ஸோ 20க்கும் 25க்கும் ரேஷியோ எடுங்க, 5 டேபிளால டிவைட் பண்ணுங்க. 4555. அவ்வளவுதான் ஆன்சர். 4:5. இதுக்கு அமௌண்ட் எடுத்து பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். பட் நம்ம அமௌண்டோட வேல்யூ ருபீஸ்லாம் எடுக்கவே வேண்டாம், எது மட்டும் எடுத்தா போதும், பர்சன்டேஜ்க்கு ரேஷியோ எடுத்தா போதும். ஆன்சர் வந்து 4:5. ஓகேவா? ஸோ அப்ப ரேஷியோ கேட்டா எப்படி செய்யணும்னு புரிஞ்சுச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் உள்ளதுதான் நல்லா கவனிக்கணும் நீங்க. இதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜா மாத்த சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து சில பேசிக் ஃபார்முலா மாதிரி நான் சொல்றேன். இப்ப வந்து கவனிங்க. எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்.
அப்படி சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதாவது எக்ஸ் என்பது ஒய்யில் எத்தனை சதவிகிதம். இத இப்படி கூட கேட்கலாம், ஒய்யில் எக்ஸ் என்பது எத்தனை சதவிகிதம், ரெண்டும் ஒண்ணுதான். தமிழ்ல இருக்கும்போது அந்த மீனிங்கை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எதில் எது அப்படின்னு வரும், சரியா? இப்ப இந்த இங்கிலீஷ்ல இருக்கும்போது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஆஃப்ங்கிற லெட்டருக்கு அப்புறமா ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதை வச்சுதான் இந்த ஸ்டெப் நம்ம போட போறோம். எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இந்த டாபிக் ஃபுல்லாவே எல்லா இடத்துலயும் வரும். அப்போ இந்த மாதிரி வரும்போது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆஃப்க்கு அப்புறம் உள்ள வேல்யூஸை டினாமினேட்டர்ல எழுதணும். அந்த மற்ற நம்பர் எக்ஸ் மேல எழுதிட்டு இன்ட்டு என்ன போடணும், 100ன்னு போடணும். புரியுதா? இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி, கீவேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னு கேட்டா ஒய்யோட வேல்யூ டினாமினேட்டர்ல இருக்கணும், எக்ஸ் மேல இருக்கணும், இன்ட்டு என்ன வரணும், 100. இது நோட் பண்ணிக்கோங்க. எதில் தமிழ்ல பார்க்கும்போது எதில் அப்படிங்கிறது கீழே இருக்கணும், எண்பதுங்கிறது மேல வரணும். ஒருவேளை சென்டென்ஸை மாத்தி கூட கொடுக்கலாம், பட் நீங்க இங்கிலீஷ்ல ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஈஸி. ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிற லெட்டர் எங்க இருக்கணும், கீழே. ஓகே, அது இல்லாத லெட்டர் வந்து மேல, இன்ட்டு என்ன வரணும், 100. இது வந்து ஒரு கீவேர்ட். இதை பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப இதை பேஸ் பண்ணி நான் ஒரு சம் கொடுக்க போறேன். நோட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் பாருங்க. Amount of expenses for transport. Is what percentage of food? It what percentage of food? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, போக்குவரத்துக்காக செலவு செய்யப்பட்ட தொகை உணவுக்காக செலவு செய்யப்பட்ட தொகையில் எத்தனை சதவிகிதம்? நான் இதை தான் வந்து ஒரு ஃபார்முலான்னு சொல்லி இதுக்கு முன்னாடி எழுதி போட்டேன். இதுல எக்ஸ் எது ஒய் எது? இதுல ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கு, அப்ப அதுதான் ஒய். முதல்ல என்ன இருக்கு, டிரான்ஸ்போர்ட், அது எக்ஸ். அப்ப இதுக்கு எப்படி ஸ்டெப் எழுதணும், தொகையில் தமிழ்ல வந்து இல் அப்படின்னு வர்றதுக்கு அப்புறம் என்ன இருக்கோ, உணவுக்காக செலவு செய்யப்பட்ட தொகையில். அப்ப உணவு தான் கீழே இருக்கணும், அதான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிறது ஃபுட்டு, ஸோ ஃபுட்டு தான் கீழே இருக்கணும், மேல என்ன இருக்கணும், டிரான்ஸ்போர்ட், இன்டு என்ன இருக்கணும், 100. இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கான பர்சன்டேஜ் என்ன, அது மேல வரணும். ஃபுட்டுக்கான பர்சன்டேஜ் என்ன, 20, அது கீழே, இன்டு என்ன வரணும், 100. புரியுதா? இப்ப இதை கேன்சல் பண்ணும், ஒரு 0 0 கட் பண்ணிடலாம். 2 டேபிள் அடிச்சா 5 டைம்ஸ் 15 இன்டு 5 எவ்வளோ, 75%. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 75%. இந்த ஸ்டெப் புரிஞ்சதா எல்லாருக்கும்? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா?
ஸோ அடுத்த கொஸ்டின். இப்போ இதை நீங்க ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்க. அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஃபார் ரெண்ட். ரெண்ட் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் amount of expenses of others. வாடகைக்காக செலவு செய்யப்பட்ட தொகை இதர செலவுக்காக செய்யப்பட்ட தொகையில் எத்தனை சதவிகிதம்? இதர செலவுக்கான தொகையில் எத்தனை சதவிகிதம்? இதுல ஆஃப்க்கு அப்புறமா என்ன இருக்கு? அதர்ஸ். அதர்ஸ்க்கான பர்சன்டேஜ் என்ன? 10. அது எங்க இருக்கணும்? ஆஃப்க்கு அப்புறமா இருக்கிறது தான் ஒய், அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது? எக்ஸ். ஓகே, ரெண்ட்டுக்கான பர்சன்டேஜ் வந்து 30 மேல வரும். அதர்ஸ்க்கான பர்சன்டேஜ் வந்து எங்க இருக்கும்? கீழே. இன்ட்டு என்ன வரும்? 100. இதுல ஒரு 0 கட் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் வந்து 300%. பர்சன்டேஜ்னா ஆன்சர் 100க்குள்ள வரணும்லாம் அவசியம் இல்லை, 100க்கு மேலேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ 300%, இதுதான் ஆன்சர். அடுத்த கீவேர்ட் நெக்ஸ்ட். இந்த பர்சன்டேஜ் வச்சு இன்னொரு விதமான கொஸ்டினும் கேட்கலாம். அதுக்கான ஃபார்முலா மாதிரி சொல்றேன், அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணியாச்சு எல்லாரும்? அடுத்தது என்ன அப்படின்னா, எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தேன் ஒய்? அதாவது எக்ஸ் என்பது ஒய்யை விட எத்தனை சதவிகிதம் அதிகம்? ஓகே, எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தேன் ஒய். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, மோர் தேன் அல்லது லெஸ் தேன் எப்படி வேணா வரலாம். எத்தனை சதவிகிதம் அதிகம் அல்லது குறைவு எப்படி வேணா வரலாம். சரியா? ஸோ அப்படி கேட்டாங்கன்னா இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் எடுக்கணும். அதாவது எக்ஸ்க்கும் ஒய்க்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின்ல எது அதிகம் எது குறைவு, எது மோர் தேன் எது லெஸ் தேன்? இப்போ எக்ஸ் இஸ் வாட் பர்சன்ட் மோர் தேன் ஒய்ன்னு சொல்லியிருக்கேன் தானே இதுல. இப்போ எது அதிகமா இருக்கு? எக்ஸ் அதிகமா இருக்கு, ஒய் கம்மியா இருக்கு, அப்படிதானே? அப்ப மைனஸ் பண்ணும்போது பெரிய நம்பர்ல இருந்து தானே சின்ன நம்பர் மைனஸ் பண்ணும். சரி, இப்ப நான் மோர் தேன் மட்டும் சொல்றேன். கவனிங்க, மோர் தேன் மட்டும் சொல்லும் போது எக்ஸ் தான் பெருசு, அப்படிதானே? எக்ஸ் இஸ் வாட் பர்சன்ட் மோர் தேன் ஒய், அப்ப எக்ஸ் தான் பெருசு. அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் பை, இதுல தேனுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் கீழே வரணும், இன்டூ 100. எதை விட அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ்ல வரும், அந்த எதை விட அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் வந்து கீழே வரணும். புரியுதா? இதுல இந்த மாதிரி கொஸ்டின் மோர் தேன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மேல வந்து டிஃபரன்ஸ் எடுக்கணும். அப்படி டிஃபரன்ஸ் எடுக்கும்போது எது பெருசோ அது ஃபர்ஸ்ட் இருக்கணும், எது சின்ன வேல்யூ அது ரெண்டாவது இருக்கணும். பை தேனுக்கு அப்புறம் எதை விடன்னு சொல்றாங்களோ அது கீழே இருக்கணும், இன்டூ 100. இது ஓகேவா? இப்ப இதே கொஸ்டின் லெஸ் தேன் கேட்டா எப்படிப்பா மாறும்? y minus x divided by y minus x divided by இது நோட் பண்ணியாச்சா? இப்ப அடுத்தது லெஸ் தேன் எழுதிக்கோங்க. x is what percent less than y? குறைவு.
எத்தனை சதவிகிதம் குறைவு. ஸோ அப்படி வந்துச்சுன்னா இதுக்கோட ஸ்டெப் எப்படி வரணும்னா மேல வந்து எக்ஸ் தான் கம்மி ஒய் தான் அதிகம், அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கணும். ஆனா கீழே அதே ஒய் தான், டேனுக்கு அப்புறம் இப்பவும் ஒய் தானே இருக்கு, அப்ப அதே ஒய் தான் வரும். எதை விட அதிகம் குறைவு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி ஐடென்டிபிகேஷன் ஆஃப்க்கு அப்புறம் பாருங்க, இதுல டேனுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் கீழே வரும். எதை கம்பேர் பண்றோமோ அதுதான் டினாமினேட்டர்ல இருக்கணும். ஓகேவா? இல்ல இப்ப இதுல கம்மியான வேல்யூ தானே எக்ஸ். எக்ஸ் இஸ் வாட் பர்சன் லெஸ் தென் ஒய். அப்ப எக்ஸ் தான் கம்மி, ஒய் தான் அதிகம். பாசிட்டிவ்ல ஆன்சர் வராது வரும். இதுவரை புரிஞ்சதா எல்லாருக்கும்? இது நோட் பண்ணியாச்சா? சரி, இப்ப இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? Amount of expenses for rent is how much percentage more than, how much percentage more than transport? வாடகைக்காக செலவு செய்யப்பட்ட தொகை போக்குவரத்துக்காக செலவு செய்யப்பட்ட தொகையை விட எவ்வளவு சதவிகிதம் அதிகம்? எத்தனை சதவிகிதம் அதிகம்? இப்போ இந்த கொஸ்டினை சில பேர் பார்த்து ரீட் பண்ணிட்டு இப்படி யோசிக்கலாம், ரெண்ட்டுக்கு 30% வந்திருக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 15%, அப்ப இதை விட இது 15% அதிகம், அப்ப ஆப்ஷன்ல 15 இருந்தா அதை போட்டுடலாம், அப்படி யோசிக்க கூடாது. புரியுதா? இந்த மாதிரி வந்ததுன்னா டிஃபரன்ஸ் எடுத்து நான் சொன்ன ஸ்டெப்ல தான் போடணும். ரெண்டுக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸோ அது ஆன்சர் கிடையாது. ரெண்டுக்கு 30% வருது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 15% வருது, அப்ப ரெண்டுக்கும் கழிச்சா 15ங்கிற ஆன்சரை போடக்கூடாது. ஓகேவா? ஏன் போடக்கூடாது அப்படின்னா இப்ப இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, டிரான்ஸ்போர்ட்டை விட எவ்வளவு அதிகம் அப்படின்னு கேக்குறாங்க. அமௌண்ட்டுக்கு தான் பர்சன்டேஜ் எடுக்க சொல்றாங்க. ஓகே, இந்த அமௌண்ட் எவ்வளவோ அதுக்கு தான் நம்ம பர்சன்டேஜ் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது நாம இந்த ஸ்டெப் போட்டாதான் ஆன்சர் வரும். இப்ப எப்படி போடணும் சொல்லுங்க, மேல என்ன வரும் சொல்லுங்க. 13 மைனஸ் 15 டிவைடட் பை கீழே என்ன வரும்? எதை விட மோர் தேன்க்கு அப்புறம் என்ன இருக்கு? டிரான்ஸ்போர்ட் இருக்கா, அப்ப 15 இன்டூ என்ன வரும்? 100. சோ அப்போ இதுல மைனஸ் பண்ணோம்னா 15/15 இன்டூ என்னது? 100. இது கேன்சல் ஆயிடும், அப்ப ஆன்சர் எவ்வளோ? 100%.
நெக்ஸ்ட் சம். அடுத்த சம் இது நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் for others is how much percent less than sorry for others for education is how much percent less than others. கல்விக்காக செலவு செய்யப்பட்ட தொகை இதர செலவை விட எத்தனை சதவிகிதம்? தப்பா எழுதிது, ஒரு நிமிஷம். அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஃபார் எஜுகேஷன் கரெக்டா தான் எழுதுங்க ஃபர்ஸ்ட். ஓகே. ஃபார் அதர்ஸ் இஸ் ஹவு மச் பர்சன்ட் லெஸ் தேன் எஜுகேஷன். இதர செலவு என்பது கல்விக்காக செலவு செய்யப்பட்ட தொகையில் எத்தனை சதவிகிதம்? தொகையை விட எத்தனை சதவிகிதம் குறைவு? இது எப்படி ஸ்டெப் எழுதுன்னு சொல்லுங்க. அதர்ஸோட பர்சன்டேஜ் என்ன? 10. எஜுகேஷனோட பர்சன்டேஜ் என்ன? 25. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டையும் டிஃபரன்ஸ் மேல கீழே என்ன வரும்? 25 இன்டூ 100. இதை மைனஸ் பண்ணா இது கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? 4 டைம்ஸ். ஸோ 15 இன்டூ 4 ஆன்சர் என்ன? 60% வருதா? 25 minus 10 divided by டேனுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் கீழே போடணும். எஜுகேஷன். நீங்க 15 நினைச்சீங்க அப்படிதானே? அதாவது லேட்டா வந்தவங்க இது வந்து கொஸ்டின் கான்செப்டே பார்க்காம ரீட் பண்ணா எப்படிதான் தோணும்? இது வந்து 10%, இது வந்து 25. அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா அதான கொஸ்டின்ல இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்படி கிடையாது, சரியா? லெஸ் தேன் மோர் தேன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தேனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ டினாமினேட்டர்ல போடணும், டிஃபரன்ஸ் வந்து மேல போடணும், இன்டூ என்ன போடணும்? 100. இது வந்து நம்ம எதுக்கான பர்சன்டேஜ் எடுக்கிறோம்? அமௌண்ட்டுக்கான பர்சன்டேஜ். புரியுதா? இதுக்கு வேற அமௌண்ட், இதுக்கு வேற அமௌண்ட். ஸோ
நீங்க இந்த பர்சன்டேஜ் எடுக்கும்போது அது கரெக்டா மேட்ச் ஆகாது, அதனால தனியா எடுத்துதான் செய்யணும். அது ஏன் சொல்றேன், ரீசன் புரியுதா? புரிஞ்சுதா ஏன் சொல்றோம்? தேன்க்கு அப்புறம் வரக்கூடியதுதான் டினாமினேட்டர். அதாவது எஜுகேஷன் அமௌண்ட் இருக்குல்லப்பா, எஜுகேஷன் அமௌண்ட்ல அதர்ஸ் அமௌண்ட் எத்தனை பர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. அப்போ எஜுகேஷன் செலவு பண்ண அமௌண்ட் தான் அந்த இடத்துல 100%. புரியுதா? அதுக்குதான் பர்சன்டேஜ் எடுக்கிறோம், அதனால இந்த ஸ்டெப் போடுறோம். ம். இந்த இடத்துல என்ன போடுறீங்களோ அதுதான் கீழே வரும். இது புரிஞ்சுதா? இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் வந்து அதாவது வட்ட விளக்க படத்தில் ஆங்கிள் கேக்குறாங்கப்பா. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சென்ட்ரல் ஆங்கிள்? ஒரு வட்டம்னா அது எவ்வளவு டிகிரிப்பா? ஆங்கிள் எவ்வளவு? 360. சோ ஒரு செக்டாருக்கும் ஒரு டிகிரி இருக்கும் தானே? அப்போ இந்த எஜுகேஷனுக்கு மட்டும் எவ்வளவு டிகிரிங்கிறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுதான் நம்ம இப்ப போட போறோம். அதுக்கான ஸ்டெப். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. வட்ட விளக்க படத்தில் கல்விக்கான வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணத்தின் மதிப்பு என்ன? இப்போ நாம சொன்னதுதான் அப்ளை பண்ண போறோம். ஒரு வட்டம்னா அது எவ்வளவு டிகிரி? 360 டிகிரி. சோ இந்த 360 டிகிரில நாம வந்து எதுக்கான ஆங்கிள் மட்டும் கண்டுபிடிக்க போறோம்? எஜுகேஷன். ஆனா இங்க கொடுத்திருக்கிற செக்டாரோட வேல்யூ ஆங்கிள் இல்ல, எதுல இருக்கு? பர்சன்டேஜ்ல இருக்கு. ஓகேவா? சோ பர்சன்டேஜ்ல இருக்கிறத நாம ஆங்கிளா கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த பர்சன்டேஜ்ங்கிறது எவ்வளவுக்கு கண்டுபிடிக்கிறது? 100க்கு, அப்படிதானே? 100க்கு 25, கரெக்டா? எஜுகேஷனோட பர்சன்டேஜ் 25 தானே? சோ 100க்கு 25. அப்ப இன்டூ என்ன போடணும் சொல்லுங்க? 360, அவ்வளவுதான். ஏன் 360 போட்டிருக்கோம்? சர்க்கிளோட ஆங்கிள் என்ன? 360. ஒரு வட்டத்தின் கோணம் என்பது 360 டிகிரி. சோ ஒரு செக்டாருக்கும் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா அந்த வேல்யூ டிவைடட் பை 100 இன்டூ 360 பெருக்கணும். இப்ப நான் இதுல ஒரு 0 0 கட் பண்றேன். இது 5 டேபிள் அடிக்கிறேன். 2 5, இதுல 5 5, மறுபடியும் இதை 2 டேபிள் அடிக்கிறேன். சோ 90 டிகிரி வரும் ஆன்சர்.
அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட். அவ்வளவுதான். நான் இப்ப சொன்ன பேசிக் கான்செப்ட் இதோட முடியுது. இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நீங்க என்ன பண்ணணும்னா கொஸ்டின் எழுத வேணாம், ஆன்சர் மட்டும் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி சொன்னா போதும். நான் என்ன இது வரைக்கும் சொன்ன கான்செப்ட் என்னதுலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒரு அமௌண்ட்ல இருந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? பர்சன்டேஜ் வச்சு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது. அடுத்தது என்ன பார்த்தோம்? டுகெதர், ரெண்டு சேர்ந்து அமௌண்ட் கேட்டா எப்படி? அடுத்தது ரேஷியோ, ரேஷியோ கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் லெஸ் தேன், சரி வெறும் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். அப்புறம் தான் மோர் தேன், லெஸ் தேன், அப்புறம் இப்ப என்ன சொன்ன? ஆங்கிள். இந்த கான்செப்ட் தான் பை சார்ட்டுக்கு, இதே தான் ரிப்பீட்டடா வரும். இது எல்லாம் நோட் பண்ணியாச்சு தானே? கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணியாச்சு தானே? ஓகே, நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிற எல்லாருக்கும் தெரியுதா? விசிபிளா இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் பை சார்ட்டை பத்தி கிளியரா பார்க்கலாம். கவனிங்க. Number of seats in various engineering branch of Delhi Engineering College. The seats in Delhi Engineering Colleges எவ்வளோ? 400. இல்ல எழுத வேணாம், நான் அந்த கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணா போதும். இப்போ ஒரு டெல்லி, அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் எங்க இருக்கிறது? பிரான்ச் ஆஃப் டெல்லி இன்ஜினியரிங் காலேஜ். ஒரே காலேஜ் தானே? வேற வேற காலேஜ் தான்? வேற வேற பிரான்ச், ஒரே காலேஜ் தான். ஓகேவா? ஒரே காலேஜ்ல என்னென்ன பிரான்ச்லாம் இருக்கு? சிவில், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல். இதுல எந்த பிரான்ச்ல அதிகமா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க? மெக்கானிக்கல். எதுல ரொம்ப கம்மியா இருக்காங்க? ஆட்டோமொபைல். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க? செகண்ட் பிளேஸ் அதிகமா செகண்ட் பிளேஸ் இருக்கவங்க சிவில். ஓகே, இப்போ இத பேஸ் பண்ணி தான் கீழே கொஸ்டின்ஸ் இருக்கு. மொத்தம் எவ்வளவு சீட்டு தான்? 400 சீட்டு தான். அந்த 400 சீட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து. புரியுதா? இப்ப இதை வச்சு கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இது தெரியுதா? பல்வேறு பொறியியல் கல்லூரியில் உள்ள, சரி பல்வேறு ஒரே பொறியியல் கல்லூரி தான், வெவ்வேறு துறைகளில் உள்ள மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் மெக்கானிக்கல் பிரான்ச் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் எழுதுங்க. மெக்கானிக்கல் பிரான்ச்ல எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? மெக்கானிக்கல் பிரான்ச்ல எத்தனை பர்சன்டேஜ்? 30. நீங்க எதுல 30% எடுக்கணும்? 400ல 30% எடுக்கணும். ஸோ அப்படிதானே? டோட்டல் சீட்டே 400 தானே? ஸோ 400ல 30% எடுக்கணும். அதான் ஸ்டெப்பு. அப்ப எப்படி ஸ்டெப் எழுதணும்? 400 இன்டூ 30/100. இதை கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன? 120. ஸோ இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். மெக்கானிக்கல் பிரான்ச்சோடைய பர்சன்டேஜ் வந்து 30%. மொத்த சீட்டு 400. அப்ப 400ல 30% எடுத்தா அதான் நம்மளோட ஆன்சர் 120. ஓகே தானா? இப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து நீங்க போட்டது கரெக்டா அப்படின்னா ஆப்ஷன்ல இருக்கு 120. அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதே கொஸ்டின் தான், நான் மறுபடியும் அந்த டயக்ராம் வந்து திருப்பி இதுல வந்து வச்சிருக்கேன். இப்ப இதுல பாருங்க. கொஸ்டின் என்னன்னா, how many degree represents the mechanical and the civil branches together in pie chart? மெக்கானிக்கல் மற்றும் சிவில் பிரிவில் உள்ள சீட்டுகளின் எண்ணிக்கையானது வட்ட விளக்க படத்தில் குறிக்கும் கோணத்தின் மதிப்பு, ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப இதுல வந்து மெக்கானிக்கல் அண்ட் சிவில் பிரான்ச், மெக்கானிக்கல் சைட்ல பாத்துக்கோங்க. பட் அந்த டயக்ராம்குள்ள பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கும். சைட்ல இதுலதான் உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிற பர்சன்டேஜ் கிளியரா இருக்கும். ஸோ இதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்க சொல்றாங்க? மெக்கானிக்கல் அண்ட் சிவில். மெக்கானிக்கலோட பர்சன்டேஜ் என்ன? 30. சிவிலுக்கு எவ்வளோ?
25. ஓகே, இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? டுகெதர் தானே சொல்றாங்க. டுகெதர் போட்டு ஆட் பண்ணி அதோட ஆங்கிள் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட் சம் எழுதியாச்சாப்பா? என்ன ஆன்சர் போகுது? 400 into 30/100. மெக்கானிக்கல் பர்சன்டேஜ் ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஸ்டெப் எப்படி போடுறோம் பாருங்க. இதுல மெக்கானிக்கல் பிரான்ச்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 30%. சிவில்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 25. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 55. 55 பை என்ன போடணும்? 100 இன்டூ 360. ஏன் 360ஆல மல்டிப்ளை பண்றோம்? ஒரு சர்க்கிள்னா அது எவ்வளவு டிகிரி? 360. இதுல ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாமா? 5 டேபிள் 2 5 இங்க எத்தனை? 11 டைம். 2 டேபிள் அடிச்சா இங்க 18. 11 into 18 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 198 டிகிரி வரும். ஏன் ஸ்ட்ரைக் ஆகல? ஆங்கிள் தானே இருக்குல்ல. ஓ, டிகிரின்னு இருக்கா? அதனாலயா? இந்த டிகிரின்னு சொல்றதுதான் ஆங்கிள். ஓகேயா? ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். மெக்கானிக்கல் அண்ட் சிவில் ரெண்டையும் ஆட் பண்ணி டுகெதர். ஸோ ஆட் பண்ணிக்கணும். இதுல 400ங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணிருக்கோமா? இல்ல, ஏன்னா அது நமக்கு இதுல தேவைப்படல. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் சிவில் பிரான்ச்சஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் மெக்கானிக்கல் பிரான்ச்? 198 ஆன்சர். 100 into 360. Number of seats in civil branch is what percentage of total number of seats in mechanical branch approximately? உங்களுக்கு அது பாயிண்ட்ல வந்ததுன்னா என்ரவுண்ட் பண்ணி முழு வேல்யூவா எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன கீவேர்ட் என்ன சொன்னேன்? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னா இதுல கவனிங்க, ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. ஒன்னு சிவில், இன்னொன்னு என்னது? மெக்கானிக்கல். சிவிலோட பர்சன்டேஜ் வந்து 25. மெக்கானிக்கோட பர்சன்டேஜ் என்ன? 30. இப்போ இத வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இத கவனிங்க, அப்புறம் இத கவனிங்க, அப்புறமா அது போடுங்க, ஏன்னா லேட் ஆயிடும். ஆமா, இத கவனிங்க. சோ இதுல வந்து சிவில் பிரான்ச் வந்து 25% வருதா? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மெக்கானிக்கல் பிரான்ச் அப்ராக்சிமேட்லி? இப்போ இந்த மாதிரி ஆஃப்க்கு அப்புறம் வர்றத வந்து எங்க போடணும்? டினாமினேட்டர். ஆஃப்க்கு அப்புறம் என்ன வருது? மெக்கானிக்கலா? மெக்கானிக்கல்னா அப்ப எங்க வரும்? கீழே. ஓகேயா? மெக்கானிக்கல் அப்ப கீழே வந்து என்ன போடுவோம்னா 30, மேல என்ன போடுவோம்? 25 into 100. இதான் ஸ்டெப். இதை கேன்சல் பண்ணி சொல்லுங்க என்ன ஆன்சர் வருது. அப்ப என்ன ஆன்சர் போடணும்? 80-ஆ 84-ஆ? உங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்ப 83னா அப்ப 80 போடக்கூடாதுல்ல, 84 தானே போடணும்.
அப்ராக்சிமேட் வேல்யூனா அதுல நீங்க 83க்கு நியர்பையா என்ன இருக்கோ அதான் எடுத்துக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்னு இருக்கிறத ஆட் பண்ணுவோம், அது எக்ஸாக்ட் வேல்யூக்கு. நீங்க அப்ராக்சிமேட் தானே கேக்குறாங்க. 83ல இருந்து 3 கம்மி பண்ணி போடுறீங்கல்ல, அது அப்ராக்சிமேட்டா? 83 பாயிண்ட்க்கு அப்புறம் 84 போடுறது அப்ராக்சிமேட்டா? அந்த சேர் இங்க தள்ளி போட்டுக்கோங்க. இங்க தள்ளி போட்டு. சோ இப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா இதுல 5 டைம்ஸ், இதுல எத்தனை டைம்ஸ்? 6 டைம்ஸ். இப்ப இது ரெண்டையும் 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன். இதுல 3 டைம்ஸ், இதுல எத்தனை? 50. 50 இன்டூ 5 எவ்வளோ? 250/3. ஸோ நம்ம 250-ஐ 3ஆல டிவைட் பண்றேன். 8324 பேலன்ஸ் 1 வருமா? இப்போ 339 பேலன்ஸ் 1 1. இங்க வந்து மறுபடியும் ஒரு 0 சேர்த்தா 3 டைம்ஸ் போயிட்டே இருக்கும். அப்போ நாம இதை எப்படி எடுத்துக்கலாம்? 83.3 அப்ராக்சிமேட்டா என்ன எடுத்துக்கலாம்? 84. எழுதியாச்சா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் நீங்க ட்ரை பண்ணுங்க.
Question என்ன இருக்கு? Number of students in mechanical branches. What percentage of sum of the total seats? Computer science, automobile, electrical and electronics approximately. தமிழ்ல தப்பா இருக்குப்பா, சரி. தமிழ்ல வந்து மெடிக்கல் துறைன்னு இருக்கா, அது வந்து என்னது? மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் துறையில் உள்ள சீட்டுகளின் எண்ணிக்கை கம்ப்யூட்டர், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சீட்டுகளின் மொத்த எண்ணிக்கையில் எத்தனை சதவிகிதம்? கொஸ்டின் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க தமிழ்ல. மெக்கானிக்கல் பிரான்ச்சஸ், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் சம் ஆஃப் சீட்ஸ்? கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்ராக்சிமேட்லி. மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கையில் எத்தனை சதவிகிதம்? புரிஞ்சுதா? அதாவது மெக்கானிக்கல் பிரான்ச்ல உள்ளது மேல வரணும். இது வந்து நியூமரேட்டர்ல மெக்கானிக்கல் பிரான்ச் இருக்கணும். கீழே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளஸ் என்னது? ஆட்டோமொபைல் பிளஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணது கீழே இருக்கணும். இன்டூ என்னது? 100. இது மாதிரி போடணும். அது மாதிரி ஸ்டெப் போட்டிருக்கீங்களா?
சரி, என்ன வந்திருக்குப்பா? அப்ராக்சிமேட் தானே கேட்டிருக்காங்க. இது என்ன, எந்த ஆப்ஷன் இதுல வருது? உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன வந்துச்சு? ஆனா ஆன்சர் நீங்க என்ன போடக்கூடாது, 65 போடக்கூடாது. நன் ஆஃப் தீஸ் தான் போடும். நீங்க போட்ட ஆன்சருக்கு கம்மியா இருக்கிற ஆன்சர் சூஸ் பண்ணக்கூடாது. சோ இது எப்படி கால்குலேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் பிரான்ச்சோட வேல்யூ, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அது ஃபுல்லா கீழே வரணும்னு சொன்னேன். ஆஃப்க்கு அப்புறம் இவங்க நிறைய பிரான்ச் டுகெதர்னு சொல்லிட்டாங்க, அதாவது டோட்டல் சீட்னு சொல்றாங்க. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சொல்லுங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எவ்வளவு வந்துச்சு? 15 வருதா? பிளஸ் ஆட்டோமொபைல்ல 5, எலக்ட்ரிக்கல்ல எவ்வளோ? 10, எலக்ட்ரானிக்ஸ்ல எவ்வளவு வந்தது? எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து 15. ஓகேவா? அது எல்லாமே ஆட் பண்ற வேல்யூ வந்து கீழே இருக்கணும். மேல என்ன பிரான்ச் இருக்கணும்? மெக்கானிக்கல். மெக்கானிக்கல்ல எவ்வளோ? 30 இன்டூ 100. இதான் ஸ்டெப். இது எல்லாத்தையும் கீழே ஆட் பண்ணுங்க. 15 பிளஸ் 5 20, 20 பிளஸ் 10 30, 45 வருதா? 45 மேல 30 இன்டூ 100. இப்போ இதை 5 டேபிள் அடிச்சோம்னா 9 டைம்ஸ், இதுல எவ்வளோ? 20 டைம்ஸ். இதை 3 டேபிள் அடிச்சோம்னா 3 டைம்ஸ், இங்க 10 டைம்ஸ். 10 இன்டூ 20, 200 by 3. ஸோ 200 3 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 66 பாயிண்ட் அப்படின்னு வரும் ஆன்சர். 6318, 66.6 வருது. 66.6% அப்ராக்சிமேட்டா எடுத்தா 67 சொல்லலாம். ஆனா 65 என்ன செய்யக்கூடாது, சொல்ல கூடாது. புரியுதா? இதை விட இது ஆன்சர் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன போடணும்? நன் ஆஃப் தீஸ். ஆன்சர் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட் போடும்போது அதை விட கம்மியான வேல்யூவை எடுக்கக்கூடாது. ஓகேவா? அப்ராக்சிமேட்னு சொல்லும்போது ரொம்ப அப்ராக்சிமேட், அதாவது 65க்கு 70 அப்பெல்லாம் 5 டிஃபரன்ஸ் வச்சுலாம் எடுக்கக்கூடாது. அப்ராக்சிமேட்டுங்கிறது பாயிண்ட்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கலாம். புரியுதா? அப்ப இதுக்கு ஆன்சர் 67 இருந்தா கரெக்ட். அதனால அது இல்ல. அப்ப என்னது? நன் ஆஃப் தீஸ். எழுதியாச்சா? அடுத்தது போலாமா? அதே டெல்லி தான், கொஸ்டின் வேற. Number of seats in automobile branch represents how much degree in pie chart? How much degree na angle, angle கண்டுபிடிக்கணும். ஆட்டோமொபைல் துறையில் உள்ள சீட்டுகளின் எண்ணிக்கை வட்ட விளக்க படத்தில் கொடுக்கும் கோண மதிப்பு என்ன? ஆட்டோமொபைல் பிரான்ச்சோட பர்சன்டேஜ் என்ன? 5%. கரெக்டா? 5 by என்ன போடணும்? 100 into 360. ஸோ இதுல 0 கட் பண்ணலாம். இதுல 15, இதுல 2 டைம்ஸ் 2 ஆல அடிச்சோம்னா அப்ப ஆன்சர் என்ன? 18. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. இதுல பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கோர்சஸ், நிறைய டிஃப்ரெண்ட் கோர்ஸ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல். ஓகே, இதை பை சார்ட்டா கொடுத்துருக்காங்க. இதுல சைட்ல என்ன என்ன கோர்ஸ் என்ன பர்சன்டேஜ்ங்கிறது இருக்கு. இதுல பார்த்து சொல்லுங்க. மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேருன்னு சொல்லிட்டாங்க, 6500. ஸோ அந்த 6500 வச்சுதான் நம்ம இதுல சம்மே செய்ய போறோம். பிஎட் 18%, பிடெக் 7%, ஃபார்மசி 13, MBA 26, MBBS 6%, பிஎஸ்சியோட பர்சன்டேஜ் இல்ல. ஆனா அது என்ன வரும்னா 30%. ஓகேவா? இப்போ இதுல எந்த கோர்ஸ்ல அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? பிஎஸ்சி. எதுல ரொம்ப கம்மியா இருக்காங்க? எம்பிபிஎஸ்ல தான் 6%. பிடெக் வந்து 7%. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது ட்ரை பண்ணுங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் half of the difference between the number of students in MBA and MBBS? கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். MBAலையும் MBBSையும் படிக்கும் மாணவர்களோட எண்ணிக்கையோட வித்தியாசத்தில் பாதி, half of the value. அப்போ டிஃபரன்ஸ் முதல்ல எந்த ரெண்டு கோர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும்? MBA and MBBS. MBAக்கு எவ்வளவுபா இருக்கு? 26%. MBBSக்கு எவ்வளவு இருக்கு? 6%. இப்ப இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 20%ல பாதினா எவ்வளோ? 10. அப்ப நீங்க எதுல 10% எடுத்தா போதும்? 6500ல 10% எடுத்தா போதும். அப்ப இதுல ஆன்சர் வந்து 650. 6500 எப்படி இருந்துச்சு? கொஸ்டின்ல இருக்குதானே. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 6500. புரியுதா இப்ப நான் சொன்ன ஸ்டெப்? MBA ஓட பர்சன்டேஜையும் MBBS ஓட பர்சன்டேஜையும் மைனஸ் பண்ணிட்டேன். அதுல வரக்கூடிய வேல்யூ ஆஃப்னு சொல்லியிருந்தாங்க, அதனால டிவைடட் பை 2 போட்டேன். அந்த பர்சன்டேஜை எதுல கண்டுபிடிச்சிருக்கேன்? 6500ல கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? நீங்க வேற வேர்ல்டுல இருந்து வந்திருக்கீங்க அப்படிதானே? இந்த வேர்ல்டுல இல்லையா? நான் என்ன சொல்றேன் அப்சர்வ் பண்றீங்களா? நான் சொல்லும் போது இங்க கவனிங்க, அப்புறம் எழுதுங்க. நான் டைம் தரேன். நான் சொல்லும் போது இங்கே கவனிச்சாதானே புரியும். ஸோ கொஸ்டின் வந்து what is the value of half of the difference between the number of students MBA and MBBS? அதாவது MBA மற்றும் MBBS படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையின் வித்தியாசம். வித்தியாசம்னா என்ன பண்ணும்? மைனஸ். MBA ஓட பர்சன்டேஜ் என்ன? இங்க எவ்வளவு இருக்கு? 26. MBBS ஓட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு? 6. அவங்க டிஃபரன்ஸ்னு சொன்னதுனால நான் இது ரெண்டையும் என்ன பண்ணேன்? மைனஸ். டிஃபரன்ஸ்ல என்ன எடுக்கணும்? half of the difference, பாதி. அப்ப இதுல பாதி எவ்வளோ? 10. எதுல 10% எடுக்கணும்? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 6500. அது எங்க இருக்கு? கொஷினோட டைட்டில்ல மேல இருக்கு. 6500 இங்க இருக்கா? இதை தான் நான் எடுத்திருக்கேங்க. ஸோ 6500 இன்டூ என்னது? 10/100. இப்போ இதை கேன்சல் பண்ண ஆன்சர் வந்து 650.
எழுதியாச்சா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the total number of students in B.Ed, Pharmacy and MBBS together? B.Ed ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்மசில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், MBBS ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் டோட்டல் பண்ணா என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பிஎடோட பர்சன்டேஜ் என்ன? 18. ஃபார்மசியோட பர்சன்டேஜ் என்ன? 13. MBBS ஓட பர்சன்டேஜ் என்ன? 6. இது எல்லாத்தையும் டோட்டல் நம்பர்னு சொல்றாங்களா? ஆகிய துறைகளில் படிக்கும் மொத்த மாணவர்கள். அப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க, டோட்டல் பண்ணுங்க. டோட்டல் பண்ணா என்ன வரும்? 37 வருதா? ஸோ 37% எதுல நாம கண்டுபிடிக்க போறோம்? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 6500ல நாம இந்த 37% வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதுல 2 ஜீரோ கட் பண்ணிடலாம். 65 37ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 2405 வருதா? ஓகே, இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க தான் ட்ரை பண்ணணும். இது சொல்லுங்க. What is the respective ratio between the number of students in pharmacy and the number of students in BTech? ரேஷியோ கண்டுபிடிச்சா போதும். பார்மசி மற்றும் பிடெக்கில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையின் விகிதம் என்ன? இதுல உங்களுக்கு பர்சன்டேஜ் இந்த இதுல சைட்ல பாத்துக்கோங்க. பிஎட்ல இருந்து இதோட பர்சன்டேஜ் இங்க இருக்குல்ல, அதை பார்த்துட்டு ரேஷியோ எடுத்தா போதும். ரேஷியோ எடுக்கும்போது ஆர்டர் மாறக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் முதல் ரேஷியோ, ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்களோ அதான் செகண்ட் ரேஷியோ. இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் எதோட ரேஷியோ எடுக்க சொல்லியிருக்காங்க? ஃபார்மசி. ஃபார்மசிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 13. அதுக்கப்புறம் பிடெக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 7. ஸோ இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தா அப்ப 13:7. அவ்வளவுதான். நோட் பண்ணியாச்சாப்பா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இது ட்ரை பண்ணுங்க. Number of students in BSc is approximately what percent of the number of students in B.Ed?
பிஎஸ்சியில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை பிஎடில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையில் தோராயமாக எத்தனை சதவீதம்? இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆஃப்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூவை டினாமினேட்டர்ல போடுங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூவை நியூமரேட்டர்ல போடுங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நீங்க மேல பிஎஸ்சியோட பர்சன்டேஜ் எழுதணும், கீழே என்ன எழுதணும்? பிஎட் இன்டூ என்ன வரும்? 100. நீங்க என்ன வருதுன்னு சொல்லுங்க அப்புறம். சரி, இது அப்ராக்சிமேட் போட்டா அப்ப என்ன வரும்? ஸோ பிஎஸ்சியோடைய பர்சன்டேஜ் இங்க எவ்வளவு இருக்குப்பா சொன்னோம்? 30%. ஸோ 30 வந்து மேல இருக்கணும், கீழே என்ன இருக்கணும்? பிஎடோட பர்சன்டேஜ் என்ன? 18 இன்டூ 100. இதை வந்து நான் எந்த டேபிள் அடிக்கலாம்? இதை கேன்சல் பண்றது எந்த டேபிள் அடிக்கலாம்? 6 டேபிள் அடிக்கலாமா? 5 6 இங்க எத்தனை 6? 3. இதுக்கப்புறம் கேன்சல் ஆகாது, அப்படிதானே? அப்ப 5 × 100 500/3 வருமா? 500/3. ஸோ 500 3 ஆல டிவைட் பண்ணுங்க. 5ல ஒரு 3 வரும், பேலன்ஸ் 2 20 6 3 18 பேலன்ஸ் 2 20 6 3 18 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப இங்க பாயிண்ட் வச்சிட்டோம்னா 166.6. இப்ப இந்த ஆன்சருக்கு நியர்பையா இருக்கக்கூடிய ஆன்சர் எதுதான்? 167. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ, அதனால இந்த ஆன்சர். எழுதியா சம்? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம், லாஸ்ட் சம் இதுல. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இன்னும் கவனிங்க. இப்ப இந்த பிடிஎஃப் நான் இப்ப உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் நாம இன்னும் ஒர்க் அவுட் பண்ணாம இருப்போம். சரி, ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே எதுல இல்ல? பர்சன்டேஜ்ல இல்ல. இதெல்லாம் எதுனா டிகிரி, ஆங்கிள் இது. ஓகே, டிகிரில இருக்கு. சோ டிகிரி வேல்யூஸ்ல இருந்துச்சுன்னா எப்படி போடுறது ஸ்டெப்ப? சேம் இதே மாதிரி தான், இப்ப நம்ம போட்ட மாதிரியே தான். 100%. சரி, இப்ப வந்து 20%னா 20/100 போட்டுட்டே இருந்தோம்ல. ஆனா இங்க என்ன போடணும்? 20/360 இன்டூ. இல்ல, நம்ம எதுக்கு மாத்தணுமோ அதை மாத்திக்கலாம், பட் கால்குலேஷனே இப்படிதான் போடணும்னு சொல்றேன். ஓகேயா? ஆமா. இப்போ இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க. If the first question, if the money spent on football is rupees 9,000, then what was the total amount spent on all sports? அதாவது ஃபுட்பாலுக்கு செலவு பண்ண தொகை வந்து எவ்வளவு? 9,000. அப்ப டோட்டலா எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு செலவாச்சு? ஓகேயா? ஃபுட்பாலுக்கு எவ்வளவு டிகிரி இந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. ஃபுட்பாலுக்கு எவ்வளவு இருக்கு? 45. ஸோ 45 டிகிரியோட வேல்யூ தான் எவ்வளவு? 9,000. இதை வச்சு ஆல் ஸ்போர்ட்ஸ்னா அப்ப எவ்வளவு வரும்? 360 டிகிரி. அப்ப இது இவ்வளவுனா 360 எவ்வளோ? அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். புரியுதா? 9,000க்கு தானே 45 டிகிரி. அப்ப 360க்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி செகண்ட் சம். இது செகண்ட் சம் பாருங்க. இஃப் த மணி spent on football was rupees 9,000, then what amount was spent on cricket? கிரிக்கெட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம்? இதுக்கு வந்து ஃபுட்பாலுக்கு 45 டிகிரி. 45 டிகிரி 9,000னா அப்போ கிரிக்கெட் வந்து 160 டிகிரிக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த 3 சம்மும் நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நாளைக்கு நான் இதை ஒர்க் அவுட் பண்றேன். பட் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு வாங்க, போட முடியுதான்னு பாருங்க. இந்த 3 சம்ஸும் ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் அது டிகிரியில இருக்கு. ஓகேவா? அதே மாடல் தான் ஃபர்ஸ்ட் சம்மும். ஃபுட்பாலுக்கு 9,000னா அப்ப ஹாக்கிக்கு செலவு பண்ணது ஃபுட்பாலை விட எவ்வளவு அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 சம்மும் நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. அது நான் பிடிஎஃப் சென்ட் பண்றேன், அதுல பாத்துக்கோங்க. ஓகேயா? நம்பர் கொடுங்க, நான் அனுப்பிச்சு விட்டுருவோம். ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்கல்ல. சரி, இப்ப வந்து பை சார்ட் இதோட முடியுது. இப்ப நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? பை சார்ட்
இந்த மாதிரி சம் ஒரு சம் வரும், வந்தா எழுதிடலாமா? சரி, ஓகே. நாளைக்கு வந்து பார் கிராஃப், இந்த பேலன்ஸ் கொஸ்டின் முடிச்சுட்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணுவோம் பை சார்ட்ல. ஓகேயா? அதுக்கப்புறம் பார் கிராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.